பிரான்ஸ் நாட்டில் ஒரு கண் டாக்டரிடம் தன்னை பரிசோதித்த போது தனக்கு காட்ராக்ட், அதாவது கண்ணில் சதை இருப்பதை உறுதியாக அறிந்தார். சென்னை திரும்பியதும் என்னிடம் அதை பற்றி கூறினார். நான் இனியும் தாமதிக்காதீங்க, அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் என்றேன். எம்ஜிஆரோ எந்த சிகிச்சை நடைபெற்றாலும் சரி, அது தோட்டத்திலேயே நடைபெற வேண்டும், மருத்துவமனைக்கெல்லாம் வரமாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டார். நான் பத்ரிநாத்தை அணுகிய போது அவர் தோட்டத்திற்கெல்லாம் வர முடியாது என்று மறுத்துவிட்டார். அதனால் ராமச்சந்திரன் என்ற டாக்டரை தோட்டத்திற்கு அழைத்து சென்று அவர் மூலம் எம்ஜிஆருக்கு அறுவை சிகிச்சை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. வெளி உலகம் அறியாத நிகழ்ச்சி இது. எப்போதுமே மருத்துவமனைக்கு செல்ல எம்ஜிஆர் விரும்பாத காரணங்களால் அவர் வெளிப்புற படப்பிடிப்பிற்காக சிம்லா, காஷ்மீர், ஜப்பான், ஊட்டி ஆகிய இடங்களுக்கு சென்ற போதெல்லாம் நானும் உடன் சென்றிருக்கிறேன். கருணாநிதி முதல்வராக இருந்தபோது ஒரு சமயம் வயிற்றுப்போக்கு காரணமாக மிகுதியாக அவதிப்பட்டார். எந்த சிகிச்சையாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. எம்ஜிஆரின் யோசனையின் பேரில் அவரை பரிசோதித்து மருந்தளித்து குணப்படுத்தினேன்.